வணக்கம் நண்பர்களே, இது ஒரு மருத்துவ குறிப்பான காணொளி தான். தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் நாம் மருத்துவரிடம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு வாக்கியம் உண்டு. டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க, நீங்கள் டாக்டர்கிட்டே போக வேண்டியிருக்காது, மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்காது. இது உண்மையா? அப்படி ஆப்பிள் சாப்பிட்டால் நமக்கு எந்த நோயும் வராது, நம்ம மருத்துவமனை பக்கமே செல்ல வேண்டியதில்லை என்று இருக்கிறதா என்றால் அதை குறித்து விரிவாக பார்ப்போம். ஆப்பிள் பொதுவாக எளிதில் செரிமானமாகக்கூடியது, நார் சத்து நிறைந்தது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. அதில் இருக்க ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுடைய இது அதனுடைய பேர் ஒரு நிமிடம், பிளேவானைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் கொஞ்சம் ஸ்பெஷலானது. அது உடலுக்குள்ள எந்த உறுப்பில் புண்கள் இருந்தாலும் மாற்றக்கூடிய தன்மை கொண்டதுன்னு சொல்கிறாங்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ ஆப்பிளில் கலோரி குறைவு, ஒரு கலோரி கம்மின்றனால ஒரு வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது பயன்படும். எளிதில் செரிமானம் ஆகுது. ஏற்கனவே சொன்னேன், குழந்தைகள் கூட ஆப்பிளை நீங்கள் வேக வச்சு சாப்பாடு கொடுங்க, வேக வச்சு கொடுத்தீங்கன்னா அது எளிதில் செரிமானம் குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம். ரெண்டாவது, வருடம் முழுவதும் கிடைக்கும், எல்லா மாதங்களையும் கிடைக்கும். இதெல்லாம் இதனுடைய சிறப்புகள். ஸோ இது ஓரளவுக்கு உண்மைதான். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதோ, நார் சத்து இருக்கிறதோ, ஈவன் சர்க்கரை நோயாளிகள் கூட சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு பெரிய பரிந்துரை இருக்குது. இதில் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா, ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறவங்க எந்த பழங்களும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ஆப்பிள் விளைக்கலாம். மற்றபடி சர்க்கரை நோயாளிகள் ஆப்பிள் சாப்பிடலாம். சாப்பிட்றதுனால வயிறு நிறைஞ்ச ஒரு உணர்வு, வயிறு நிறைஞ்சிடுச்சு அப்படிங்கிற ஒரு உணர்வு தோன்றதுனால நீங்கள் அதிகமாக ஃபுட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒன்று. சரி, இப்போ எல்லா மாதமும் கிடைக்குது, எல்லா வருடம் பூரா கிடைக்குது ஆப்பிள். ஆனால் நமக்கு பெரும்பான்மையான ஆப்பிள் ரகங்கள் எல்லாம் அடுத்த மாநிலங்களிலிருந்தோ வெளிநாட்டிலிருந்தோ அது வர்றதுனால நமக்கு சேர்றதுக்கு டைம் ஆகும். அங்கே பறிக்கப்பட்டு சேமிக்கப்பட்டு பிறகு விநியோகிக்கப்பட்டு ரீட்டைல் கடைக்கு வர்றதுக்கு ஒரு டைம் ஆகுது. இந்த டயத்தில் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக சில கெமிக்கல் மேலே பூச்சி பண்ணிடுறாங்க, மெழுகு பூச்சி பண்ணிடுறாங்கன்ற ஒரு செய்தி இருக்குது. அதனால் நீங்கள் ஆப்பிள் வாங்கின உடனே அப்படியே சாப்பிடாம அதை நல்ல வெதுவெதுப்பான தண்ணியில் கழுகி சாப்பிட்டிங்கன்னா அந்த மேலே இருக்க கெமிக்கல்ஸ் அண்டு மெழுகுத்தன்மை போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்பிள் டெய்லி சாப்பிட்றது எல்லா விதத்திலும் நல்லது தான். நான் சொன்ன குறிப்புகளை கவனத்தில் வைத்துக்கொண்டு அளவோடும் கவனத்தோடும் ஆப்பிள் சாப்பிட்டால் நல்லது. தொடர்ந்து சேனல் பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.